Hello everyone, welcome to Mrs. Versatile. இன்னைக்கு நம்ம சேனலில் வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட சேனலில் வந்து நெயில் ஆர்ட் பற்றி மட்டும் இல்லாமல் இன்னும் பல வீடியோஸும் அப்லோட் பண்ணவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேத்துக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸ்பெஷலி கேர்ள்ஸ், காலேஜ் போகிற பொண்ணுங்களாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம வந்து கண்டிப்பாக என்றைக்குமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது உடம்புக்கு நல்லதும் கிடையாது. நம்ம டின்னர் கூட சாப்பிடாம இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருக்கக்கூடாது. நிறைய பேரோட வீட்டில் வந்து என்னடா பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்கும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ரொம்ப சுலபமாக நம்ம ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைஸ் ஒயிட் பிரெட், 5 பல் பூண்டு, 3 டீஸ்பூன் சால்ட் பட்டர் எடுத்திருக்கேன் ரூம் டெம்பரேச்சரில். உங்களுக்கு பட்டர் வேணாம் அப்படின்னா நீங்கள் கீ இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஒரிகானோ எடுத்திருக்கேன், இது ஆப்ஷனல். 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன், இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இடையில சொல்கிறேன். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இந்த மாதிரி பூண்டெல்லாம் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி தரேன்னு சொன்னேன். நீங்கள் வந்து 2-3 ட்ரை சில்லிஸ் எடுத்து மிக்சியில் போட்டு 2-3 அடித்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி கார்லிக்கை கிரேட் பண்ணி ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கு சூடான பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் உருகட்டும். உருகினதுக்கப்புறமா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணணும். இப்போ இந்த கார்லிக்கை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். அப்போ தான் இதில் இருக்க பச்சை வாசனை போகும். ஏன்னா சில பேருக்கு வந்து கார்லிக்கை பச்சையாக சாப்பிட்றது பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம லைட்டாக 2 மினிட்ஸ் வதக்கி அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்க வந்து இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இதை நல்லா வதக்கியாச்சு. இதை இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அது கூட நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சால்டட் பட்டர். இந்த பட்டர்லேயே வந்து சால்ட் இருக்கனால நான் சால்ட் ஆட் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் கீ இல்லைன்னா ஆயிலில் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீசனிங் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சாப் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ரெட்டில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் துருவின சீஸ் ஆட் பண்ண போகிறேன். சில பேருக்கு சீஸ் பிடிக்காது. ஸோ சீஸ் பிடிக்கலன்னு நீங்கள் சீஸ் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, இதே மாதிரி வந்து இன்னொரு ப்ரெட்லேயும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இந்த ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம உள் பகுதியில் மட்டும்தான் வைக்கணும். வெளிப்பகுதியில்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.